பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ ஸ்கீம் 2015 கொண்டு வந்திருக்காங்க. இதோட அறிமுகம் எப்போனா ஜனவரி 22, 2015 ஹரியானா பானிபட்டில் வச்சு தான் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. தேசிய குழந்தை பாலின விகிதம் 918 இருக்குது. சரிங்களா? இதை விட குறைவாக இருக்க மாவட்டத்தில் தான் இந்த திட்டத்தை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இப்போ இது மிஷன் சக்திங்கிற திட்டத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. நோக்கங்கள் பார்த்திங்கன்னா, பெண் சிசு கொலையை தடுக்கணும், பெண் கல்வியை மேம்படுத்தணும், குழந்தை பாலின விகிதத்தை அதிகரிக்கணும், மாதவிடாய் சுகாதார விழிப்புணர்வு, குழந்தை திருமணத்தை ஒழிக்கணும், பெண்களின் திறன்களை வளர்க்கிறது, இடைநிலை கல்வியில் ஸ்டெம் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்மெட்டிக்ஸ் போன்ற பாடங்களில் சேர்க்கையை 1% அதிகரிக்கிறது. திட்டத்தோட விரிவாக்கம்னு பார்த்திங்கன்னா 2015 தொடக்கத்திலேயே, அதாவது அந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டப்பவே 100 மாவட்டங்களில் கொண்டு வந்திருந்தாங்க. 2018 மார்ச் 8 இந்த திட்டத்தை 640 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தினாங்க. இந்த மார்ச் 8ங்கிறது உலக பெண்கள் தினம். இப்போ மிஷன் சக்தி திட்டத்தோடு இணைக்கப்பட்டு எல்லா மாவட்டங்களுக்குமே விரிவுபடுத்திருக்கு. அமைச்சகம் பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. ஏன்னா 3 அமைச்சகம் கேட்டிருப்பாங்க. என்னென்ன அமைச்சர்கள் கீழே வருதுன்னா, பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை, கல்வி அமைச்சகம். நிதி ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்துக்கு கீழே ஒரு மாவட்டத்துக்கு 40 லட்சம் வரை நிதி ஒதுக்குறாங்க. திட்டத்தோட செயல்பாடுகள் பொதுமக்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற பல்வேறு செயல்பாடுகளை மேற்கொள்கிறாங்க. பெண் குழந்தை பிறப்பை கொண்டாடுதல், பல்வேறு துறை அலுவலர்களால் களப்பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது, தாய்மார்களுக்கு சுகாதார பொருட்களை வழங்குறது, பள்ளி கல்லூரி மாணவர்கள் கிட்ட ஓவியம் கட்டுரை போட்டிகளை நடத்துறது, மக்கள் அதிகம் கூடுற இடங்களில் சுவரொட்டி பதாகைகள் விளம்பரப்படுத்துறதுக்காக நிறுவுகிறது, கையெழுத்து இயக்கம், மனித சங்கிலி, பேரணி போன்ற மக்கள் பங்கேற்பு நிகழ்ச்சிகளை நடத்துறது. PCPND அதாவது குழந்தைகள் பெண் சிசுவா ஆனான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அதை தடை செய்கிறதுக்கான 1994 இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இதை அமல்படுத்துறது. ஊடகங்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. இதோட சாதனைகள்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாலின விகிதத்து அதிகமாகிருக்கு, பள்ளி இடைநிற்றல் குறைஞ்சிருக்கு, பெண் சிசு கொலையும் குறைஞ்சிருக்கு. குறைன்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற குழு அறிக்கை 2021 ஒதுக்கப்பட்ட நிதியில் 80% விளம்பரத்துக்காகவே செலவிட்டுட்டாங்க. கல்வி சுகாதாரத்திற்கு செலவிடணும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்காங்க. தமிழகத்தில் பேட்டி பச்சாவோ திட்டம் பார்த்திங்கன்னா 2015 கடலூரில் அறிமுகம், 2018 11 மாவட்டங்களில் செயல்படுத்தினாங்க. இப்போ எல்லா மாவட்டத்துக்குமே விரிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலேயுமே இருக்குது. சரிங்களா? 2019 மாநிலத்திற்கான இந்த திட்டம், ஓகேங்களா, இந்த பேட்டி பச்சாவோ தேசிய விருது அறிவித்தாங்க. அதில் தமிழ்நாடுக்கு 2019 இந்த விருது கிடச்சிருக்கு.